வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு பெங்கால் எலெக்ஷன்ஸை பற்றி ஒரு முக்கியமான அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இது நம்ம தேச பாதுகாப்போடு நிறைய சம்மந்தப்பட்டிருக்கு. பல அதிர்ச்சிகரமான தகவல் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போது சமீபத்தில் நடந்து முடிஞ்ச தேர்தல் தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, வெஸ்ட் பெங்கால் மற்றும் அசாம், இந்த 5 மாநில தேர்தலில் 2 தேர்தல், குறிப்பாக ஒரு தேர்தலை உலகமே உத்து நோக்குச்சு. ஏன் உலகமேன்னு சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கிட்டத்தட்ட 60கள் 70கள் வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு. அதன் பிறகு 30 வருட கம்யூனிஸ்ட் ஆட்சி. அதன் பிறகு 15 வருடம் காங்கிரஸ்லேருந்து பிரேக் அவுட் ஆகி வந்த திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜி அவர்கள் தலைமையிலான அரசாங்கம். பல விமர்சனங்கள் இவங்க மேலே எழுந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல 294 சீட்டில் 206 சீட், ஒரு அசுர வெற்றியை பிஜேபி பெற்றிருக்காங்க. 70% ஜெயிச்சிருக்காங்க. 12 வருடம் முன்னாடி இதே ஸ்டேட்ல கல்கட்டால நான் இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு பிஜேபியில இருந்த என்னோட நண்பர்கிட்ட பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா எத்தனை சீட்டுன்னா 2 சீட்டு 3 சீட்டு அப்படின்னு இருந்தாரு. ஸோ ஒரு 12 to 15 வருடத்துல 2 சீட்ல இருந்து 206 சீட்டு வர வரைக்கும் அவங்க எப்படி வெற்றி பெற்றாங்க. இதுக்கு நடுவில் நிறைய தோல்விகள் அப்படின்றத பார்த்தோம். இதுக்கு முன்னாடி 2021 பார்த்தீங்கன்னா 77 சீட்டு வாங்கினாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லக்கூடிய அந்த வாக்காளர்களில் இறந்து போனவர்கள் அந்த அந்த இதெல்லாம் கழித்து வாக்காளர் லிஸ்ட்டை ஃப்ரெஷ்ஷாக ரிஃப்ரெஷ் பண்ணாங்க பார்த்தீங்களா. அதில் அதிகமான பேர், கிட்டத்தட்ட 90 லட்சம் பேர் அந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டதும் இவங்க தான் இந்த மாநிலத்தில் அப்படின்றத பார்க்குறோம். ஒரு தேர்தல் நடக்கும்போது மக்களுடைய அடுத்த 5 வருஷம் எதிர்காலத்தை அந்த தேர்தல் அப்படின்றது முடிவு பண்ணுது. அதே மாதிரி ஒரு நாடு பொருளாதார ரீதியாக முன்னேறணும் அப்படின்னா அந்த மக்களும் பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக முன்னேறணும். அப்படி மக்கள் முன்னேறத்துக்கு அரசாங்கம் மட்டும் கிடையாது, நாமளும் தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய ஃபினான்ஸை அப்லிஃப்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு சேமித்து வச்சா மட்டும் பத்தாது, நம்ம சேமிக்கக்கூடிய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ மார்க்கெட்டில் நான் போட்டால் என் பணம் எங்கே போயிடும் அப்படின்னு பயம் இருக்கிறவங்களுக்கு கேபிட்டல் கேரண்டி ஸ்கீம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் முதலீடு பண்ணுற ₹1 கூட இதில் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மார்க்கெட் மேலே போகும்போது நாம் அந்த லாபத்தை எதிர்பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கேபிட்டல் கேரண்டி ஸ்கீமை பற்றி இப்போ பார்க்குறோம். இதுக்கு லாஸ்ட் டேட் May 15. இது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் பிஎஸ்சி என்ஹான்ஸ்ட் வேல்யூ 30 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்ற என்எஃப்ஓ. இந்த என்எஃப்ஓ இந்தியாவுடைய 30 டாப் அண்டர் வேல்யூட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபண்ட்ஸ், இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஒரு எக்ஸலண்ட்டான கம்பெனிஸ் தான். ஸோ இந்த கம்பெனிஸோட வேல்யூ நாளைக்கு அதிகம் வாங்கும்போது நீங்கள் லாபத்தை புக் பண்ணலாம். இதை நீங்களே பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. உங்களுக்காக இவங்களுடைய ஃபண்ட் மேனேஜர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டான எக்ஸ்பர்ட்டான ஃபண்ட் மேனேஜர்ஸ் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுங்கள நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் மற்றும் கமெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு இதான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸை பார்க்கலாம். இந்த வெற்றியை அவங்க எப்படி பெற்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ இது ஒரு போல்ரைஸ்டான ஒரு ஸ்டேட்டு. 27% இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, இந்துக்களாக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷோட மிகப்பெரிய எல்லையை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு மாநிலம். அந்த எல்லை அப்படின்றது கிட்டத்தட்ட 700க்கும் அதிகமான கிலோமீட்டர் இன்னமும் க்ளோஸ் பண்ணப்படாமல் இருக்கு. இந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கான வேலையை மத்திய அரசு கீழே இயங்கக்கூடிய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எடுப்பாங்க. ஆனால் இதுக்கு இடம் கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் அப்படின்றது மாநில அரசான மம்தா பானர்ஜி அவர்கள்ட்ட இருந்துச்சு. இன்னைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் போயிட்டு இருக்கு. இவங்க நிலம் தரமாட்டேன்றாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதுக்கு எதிராக மத்திய அரசு அங்கே போனாங்க. ஸோ காம்ப்ளெக்ஸான டைனமிக்ஸ். ஜென்ரலாக உங்க இருக்கக்கூடிய இதை பார்த்தீங்கன்னா பார்டர்லேருந்து பல ஆயிரக்கணக்கான பங்களாதேஷிகள் இங்கே வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மொழி ஒன்று, அவங்களுடைய ஸ்லாங்கும் ஒன்று, நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. இப்போ நம்ம பேசக்கூடிய தமிழுக்கும் நம்ம ஈழத்தமிழர்கள் பேசக்கூடிய தமிழுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க ரொம்ப பியூராக சுத்தமாக பேசுவாங்க. ஸோ மொழி ஒன்றா இருந்தாலும் ஸ்லாங் வேறு. ஆனால் இங்கே பெங்கால மொழி பேசக்கூடிய நம்ம நாட்டு மக்களுக்கும் பெங்கால மொழி பேசக்கூடிய பங்களாதேஷிகளுக்கும் பெரிய அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாங் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இன்ஃபில்ட்ரேஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளமாக அங்கே இருந்துச்சு. இந்த பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் அப்படின்றது ஒரு ரிலீஜியஸ் போலரைசேஷனையும் கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்காலில் இதுவரைக்கும் நடக்காத ஹிந்து கான்சாலிடேஷன் இப்போ நடந்திருக்கு. இந்துக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கணிசமான பெர்சன்டேஜ் ஆண் பெண் பாராமல் வெஸ்ட் பெங்காலில் பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். குறிப்பாக
எஸ்ஐஆர்ல ஒரு 90 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. இதுல கிட்டத்தட்ட 63 லட்சம் அப்படின்றது அன்டிஸ்பியூட்டட். அங்க எல்லாம் இறந்தவங்க பங்களாதேஷிகள், அவங்க வீடே கிடையாது, அவங்க பேர் இருக்கு, அதெல்லாம் பார்த்தோம். 27 லட்சம் அப்படின்றது பேர் நீக்கப்பட்டிருக்கு. அதுக்கு எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட் போன பிறகு எலெக்ஷன் கமிஷனுக்கும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த லிஸ்ட் நீங்க யார் யாரெல்லாம் பேர் விடுபட்டிருக்கு நீங்க நினைக்கிறீங்களோ உங்க அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்து நீங்க வந்து அப்பீல் பண்ணுங்க. ஆனா இந்த தேர்தலில் வாக்களிக்க முடியாது அப்படின்றத, ஏன்னா தேர்தல் அனௌன்ஸ் ஆகி அந்த ரிசல்ட் டிராஃப்ட் ரோல் எல்லாம் பாத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆயிருச்சு ஏற்கனவே. ஸோ இந்த பாயிண்ட்ல தான் நம்ம ஒத்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கா 15 வருஷம் ஆண்டுட்டு இருந்த முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இமேஜ், இறங்கி எங்க வேணாலும் போய் அந்த போர் குணத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெண் தலைவர் எப்படி வீழ்ந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது 4 முக்கியமான ரீசன்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 15 வருஷம் இவங்க ஆட்சியில் இருக்காங்க அப்படின்ற இன்கும்பன்சி. அப்போ குஜராத்தில் 20 வருஷத்துக்கும் அதிகமாக பிஜேபி இருக்கு, மத்திய பிரதேசில் கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கும் அதிகமாக பிஜேபி இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கு. பட் நம்ம ஒரு பேட்டர்ன், இதோட பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய அஸ்ஸாமில் இன்கும்பன் கவர்மெண்ட் 10 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஹெமந்த பிஸ்வா சர்மா போன முறை பெற்றதை விட 100 சீட்டு இது வரைக்கும் பிஜேபி டச் பண்ணது கிடையாது, அதிகமாக ஜெயிச்சு வராங்க. ப்ரோ இன்கும்பன்சி இருக்கிறத பார்க்குறோம். ஸோ ரொம்ப நாள் ஒரு அரசாங்கம் இருக்கிறதுனாலே அதன் மேலே சலிப்பு தட்டி மக்கள் வந்து எதிர்த்து ஓட்டு போடுறது கிடையாது. ப்ரொவைடட் அந்த அரசாங்கம் விசிபிளான அந்த ஒர்க்கை அவங்களுக்கு காமிச்சாங்கன்னா, ரோடு, சுத்தமான தண்ணீர், அதை நம்ம நகரங்களுடைய சுகாதாரம், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ், ரெயிலு, இது எல்லாம் சேர்த்து விஷுவலா ஒரு இடத்துல growth இருந்தால் மட்டும்தான் சஸ்டைன் ஆக முடியுன்றத வெஸ்ட் பெங்கால் காமிச்சிருக்கு. ஏன்னா இங்கே ஆட்சி மாற்றம் அவ்வளோ சீக்கிரம் வராது. சுதந்திரத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், அதன் பிறகு 30 வருஷம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட், இப்போ பார்த்தீங்கன்னா 15 வருஷம். ஸோ சுதந்திரத்துலேருந்து இப்போ வரைக்கும் 3 முறை தான் அப்படின்றது கட்சிகள் மாறி இருக்கு. ஆட்சி மாற்றம் அப்படின்றது ஆக்சுவலாக நடந்திருக்கு. ஒரே கட்சி தான் ஆண்டுட்டு இருப்பாங்க. பட் இப்போ அங்கேயுமே இந்த விசிபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றது கிடையாது. ஒரு காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சி, கொல்கட்டா பிரசிடென்சி, பிரிட்டிஷ் காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் நகரங்கள்னு சொல்லுவோம். பிரிட்டிஷ் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட நகரங்கள் அதெல்லாம் இன்னைக்கு வந்து பல நகரங்கள் முன்னுக்கு ஏறி போயிட்டாங்க. கொல்கட்டா ரொம்ப பின்தங்கி இருக்கு. ஒரு காலத்தில் ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட்டாக இருந்தது மகாராஷ்டிராவோட, இன்னைக்கு பொருளாதார ரீதியில் ரொம்ப பின்தங்கி போயிருக்கு. ஸோ விசிபிள் டெவலப்மெண்ட், இந்த யூத், ஆஸ்பைரிங் யூத்தோட அந்த பேசிக் நீட் கூட ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருந்தது ஒன்று. ரெண்டாவது, மம்தா பானர்ஜி அவர்களுடைய பாலிடிக்ஸே எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடுடைய சாயல் தெரியும். அந்த சப் நேஷனலிசம் அதிகமாக பேசுவாங்க. பெங்காலி ப்ரைடு, இங்கே வந்து தமிழ் ப்ரைடு அப்படின்னு சொல்லிட்டு திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அடைமொழியில் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் பேசுவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து பெங்காலி ப்ரைடு அப்படின்னும், பிஜேபி வந்து ஒரு நார்த்ல இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னும், இவங்களை வந்து இப்போ மோடியோ இல்லை அமித்ஷாவோ யாரோ அங்கே போனாங்க அப்படின்னா இவங்க வந்து அவுட் சைடர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 தேர்தல் அவங்க வின் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் தேர்தலில் பிஜேபி பெரிய சேலஞ்ச் கிடையாது, பட் 21ல ஒரு பெரிய சேலஞ்சை கொடுத்தாங்க. அப்போ வந்து அவுட் சைடர் இன்சைடர் நெரேட்டிவ் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ரெண்டாவது, பெண்களை குறிப்பிட்ட 1500 ரூபா அந்த உதவித்தொகை போன்ற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் உமனை பேஸ் பண்ணது, பிளஸ் அவங்களுடைய ஓட் பேங்க் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டி இருக்கிறாங்க ஏற்கனவே. இந்த 3 ரீசன் வந்து 2 தேர்தலில் வெற்றி கொடுத்துச்சு. இன்ஃபேக்ட் 24லையுமே ஒரு வெற்றி கொடுத்துச்சு. ஆனால் 3வது முறை நீங்கள் இதே நார்த்து வெஸ்ட்டு, நார்த்து ஈஸ்ட்டு, நார்த்து சவுத்துன்னு அந்த டிவிசிவ் பாலிடிக்ஸில் போய் நீங்கள் ஆக்சுவலாக கிரவுண்டில் எதுவுமே பண்ணாமல் போகும்போது அங்கே பிரச்சனையை வெடிக்குது. இது ஒரு மேஜர் ஃபேக்டர் அவங்க தோத்ததுக்கு. ரெண்டாவது, எனக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் சொன்னது, தமிழ்நாட்டில் இப்போ ஒரு தேர்தலை பார்த்தோம், திமுக ஆட்சியை இழக்கிறாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் முழு மனதோடு இந்த தீர்ப்பை ஏற்கிறோம், எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஃபைட் பண்ணோம், நல்லா சொல்லி கேட்டோம், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு, நாங்கள் ஒரு பொறுப்பான எதிர்கட்சியாக செயல்படுவோம்னு சொல்லிட்டு அவர் ஒரு தேங்க்யூ நியூஸ் போட்டுட்டு போயிட்டார். ரொம்ப ஈஸியாக அந்த டிரான்சிஷன் அப்படின்றது அடுத்த அரசாங்கத்துக்கிட்ட முடியுது. இங்கே எங்கே வன்முறை, எங்கே பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஆனால் வெஸ்ட் பெங்காலில் போன தேர்தல் முடிந்த பிறகு நடந்த கலவரத்தில் கொல்லப்பட்ட பிஜேபியோடைய ஒர்க்கர்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா அலாமிங்காக இருக்கும். அதுவும் பெண்கள் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல்லாம் வந்து வார்த்தைகளாலே வர்ணிக்க முடியாத அளவுக்கு கேவலமான ஒரு செயல். போஸ்ட் போல் வயலன்ஸும் சரி, போல் வயலன்ஸும் சரி அதிகமாக இருக்கும். இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் அந்த இவிஎம் மெஷினில் பிஜேபிக்குள்ள வேண்டிய அந்த சிம்பிளை வந்து டேப் போட்டு ஒட்டியிருந்தாங்கன்னு சொல்லி மறுதேர்தல் நடத்தக்கூடிய அளவுக்கு போது 3 லட்சம் போலீஸார், அதாவது அமெரிக்க தேர்தலே இவ்வளோ போலீஸாக போட மாட்டாங்க, அவ்வளோ பெரிய நாடு அது. 3 லட்சம் போலீஸார், சிஆர்பிஎஃப், பல ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் டெபுடேஷனில், துணை ராணுவம் சொல்லி இவ்வளோ பேரை போட்ட பிறகுதான்
மக்கள் அங்க தைரியமா வந்து வாக்களிக்கிறாங்க. இந்த தமிழ்நாடு தேர்தலில் டிவிகே தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ண ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய பிரதீப் குப்தா அவர்கள் கொல்கட்டா சர்வேவை அவர் ரிலீஸ் பண்ணல. ஏன்னா அந்த சர்வே எடுக்க போன ஒரு டீம் மெம்பர்ஸ் பல பேர் ஜெயிலில் இருந்தாங்க. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுச்சு, ஒப்பீனியன் போல்னு யாராவது உள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு பதிலளிக்க கூடாது, உடனடியா நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. இப்பதான் முதல் முறையா அந்த அச்சத்தை மீறி மக்கள் வந்து வாக்களிக்கவே செய்யறாங்க. அப்படி வாக்களிச்சவங்க டிஎம்சிக்கு எதிராக ஓட்டு போட்டான்னு சொன்னா நாளைக்கு அவங்க உயிர் இருக்குமா இல்லையான்னு தெரியக்கூடிய அளவுக்கு பயம் அப்படின்றது இருந்திருக்கு. இது அப்படியே கம்யூனிஸ்ட் ஸ்டைல். இந்த கம்யூனிஸ்டோடைய ஃபால் அப்படின்றது அங்க இருந்து பாதி பேர் என்னுடைய நண்பர்கள் நிறைய சில பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் முன்னாடி கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருந்தாங்க. அதன் பிறகு மம்தா பானர்ஜி அவர்களுடைய இந்த திரிணாமுல் காங்கிரஸ்ல வந்து சேர்ந்தாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்றது அடிப்படையா இன்னைக்கு இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கும் சரி, அதே பெண்களுக்குமே இது ஒரு பெரிய சலிப்பை கொடுத்துருக்கு. இந்த குண்டாகிரி ராஜ் அப்படின்றது ஒரு பெரிய சலிப்பை கொடுத்துருக்கு. அதுவுமே இவங்களுக்கு எதிராக கடுமையா திரும்பி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியம், இது நேஷனல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டது. இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், அங்க இருக்கக்கூடியவங்களோட வேலை வாய்ப்பு போறது, அங்க இருக்கக்கூடிய டெமோகிராஃபிக்ஸ் சேஞ்ச் ஆகிறது, வயலன்ஸ் அதிகமாகிறது. தங்களுடைய மண்ணிலேயே அசாமில் எப்படி மக்கள் பூர்வகுடி மக்கள் அகதிகளாங்களோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்ன்றத இப்போ அந்த மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய லேண்ட்ஸ்லைடு விக்டரியை நம்ம தெளிவாகவே பார்க்குறோம். அவங்களுடைய மாநில முதல்வராக இருந்த மம்தா பானர்ஜி அவர்களே தோக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையுமே வருது. ஓகே, இப்போ இந்த 5 மாநில தேர்தலில் 2 மாநில தேர்தல் அப்படின்றது நேஷனல் அட்டென்ஷனை கிராப் பண்ணியிருக்கு, அதாவது இன்டர்நேஷனல் அட்டென்ஷனை. இப்போ தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலோடைய ரிசல்ட்டை இலங்கையில் இருக்கக்கூடிய லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே தலையங்கமாக போட்டாங்க. விஜய் அவர்களுடைய படத்தை போட்டு தலையங்கமாக போட்டாங்க. அதுக்கு வேற சில ரீசன்ஸ் இருக்கு, அதை நான் அப்புறமா சொல்றேன். இப்போ இந்த குறிப்பிட்ட வெஸ்ட் பெங்கால் தேர்தலில் குளோபல் மீடியா கவர் பண்றாங்க. ஓகே, முதல்ல இது நம்ம உத்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஜியோ பாலிட்டிக்ஸ் நிறைய சம்மந்தப்பட்டிருக்கு. இதில் வாஷிங்டன் போஸ்ட், வாஷிங்டன் டைம்ஸ் போன்ற இந்த ஊடகங்கள், அமெரிக்க ஊடகங்கள் எப்படி பண்றாங்க. வாஷிங்டன் போஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா, ரூலிங் ஹிந்து நேஷனலிஸ்ட் பார்ட்டி த ட்ரஸ்டட் கண்ட்ரோல் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்ட் அப்போசிஷன் ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படின்ட்டு. இப்போ இவங்க இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தை விவரிக்கிறது ஒரு ஹிந்து தேசிய கட்சி அப்போசிஷனுடைய ஹோல்ல இருந்து, எதிர்கட்சிகிட்ட இருந்து வெஸ்ட் பெங்காலை எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற பொருள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்பிஆர் அப்படின்ற இவங்க ஊடகம் என்ன சொல்றாங்கன்னா, இஸ் எக்ஸ்பெக்டட் டு பூஸ்ட் மோடி ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் இஸ் பொசிஷன் மிட்வே த்ரூ இஸ் 3rd term இன் ஆஃபீஸ். இது அமெரிக்காவில் இந்த மிட் டேர்ம் போல் நடக்கும், அதுக்கு ஈக்குவேட் பண்ணி பேசுறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்ட், இப்போ நடுவில் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்கிறது ஒரு பெரிய பூஸ்ட் அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல அமெரிக்காவுடைய பார்வை அப்படின்றது, இந்தோ பசிபிக்ல இந்தியா ஒரு மிக முக்கியமான நாடு, இந்தியா சைனாக்கு ஒரு மிக முக்கியமான கவுண்டர் பேலன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெமோக்ராட்டிக் நார்ம்ஸ் இதெல்லாம் வந்து இவங்க அறிக்கையெல்லாம் விடுவாங்க, அதெல்லாம் ஒன்றுமே பெருசாக கிடையாது. பட் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இந்தியாவில் இருக்கிறது அப்படின்றது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பண்டிட்ஸ்ல, ஸ்ட்ராட்டஜிஸ்ல ஒரு சாராருக்கு நிச்சயமா ஆகாது. ஏன்னா 91க்கு பிறகு 2014 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி தான் இருந்துச்சு, ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்லை. இந்த இடைப்பட்ட காலத்தோட இந்திய அமெரிக்க உறவை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவங்க ஒரு வீக் கவர்மெண்ட்டை தான் விரும்புறாங்க. ஸோ இந்த ரிசல்ட் அப்படின்றது கிளியர் கட்டா ஒரு அமெரிக்கன் பாலிடிக்ஸ்ல கொஞ்சம் எச்சரிக்கையோட தான் பார்க்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ நேஷனல் அப்போசிஷன் பிளாக், அதாவது இந்திய அலையன்ஸ்ல ஒரு மிக முக்கியமா ராகுல் காந்திக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தலைவராக பார்க்கப்பட்டவர் மம்தா பானர்ஜி. இப்போ இவங்களுடைய தோல்வி அப்படின்றது இந்தியாவுடைய எதிர்கட்சியோடைய கூட்டமைப்பு, அதாவது இண்டி பிளாக்ல ஒரு பெரிய ஒரு தடையை ஏற்படுத்திருக்கு, இவங்க வீக்கனா இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, இந்த இதோட பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்கிட்ட என்கேஜ் பண்ணலாமா, இல்லை இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தான் அடுத்த தேர்தலையும் வருமானன்றது அந்த கணிப்புக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் அவங்க ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்கன்றதை பார்க்குறோம். இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானோட எக்ஸ்பிரஸ் ரிவ்யூ என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து நேஷனலிஸ்ட் பிஜேபி வின்ஸ் வெஸ்ட் பெங்கால் போல்ஸ் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கான்கர்டு பாஸ்டியன் இல்லை ஸ்வெப்ட் டு விக்ட்ரி அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள், போய் ஒரு இடத்துல வெற்றி பெற்று சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டிட்டாங்க அப்படின்ற போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜை நாம் ஏதோ போய் படையெடுத்து, சொந்த மாநிலம் ஒரு தேர்தல் நடந்திருக்கு, மக்கள் முடிவு எடுக்கிறாங்க, அது பிஜேபிக்கு ஆதரவாக வருது, அதுதான் இங்கே ஆக்சுவலாக நடந்திருக்குது.
போய் வெஸ்ட் பெங்காலை ஆக்கிரமிக்கிறோம் அப்படின்றது இது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் சிண்டு முடியக்கூடிய வேலையை இவங்க பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிலிகுடி காரிடர் அவங்க இந்தியாவுடைய ஒரு வீக் பாயிண்டா பார்த்தாங்க. அதே மாதிரி இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்கள்ல இன்சர்ஜென்சியை மீண்டும் ஆரம்பிக்கிறதுக்கு, பயங்கரவாதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த போரஸ் பார்டரை பயன்படுத்தலாம்னு பார்க்குறாங்க. அந்த இடத்துல பாகிஸ்தானுடைய செட்பேக் அப்படின்றது கிளியர் கட்டாக தெரியுது. இப்போ அடுத்தது அரபு வேர்ல்டு, குறிப்பாக அல் ஜசீரா போன்ற ஊடகங்கள், இவங்க என்ன தலையங்கம் கொடுக்குறாங்க நல்லா கவனிங்க. ஹெகிமோனிக் பவர், ஹவு மோடிஸ் பிஜேபி ஒன் இந்தியாஸ் பெங்கால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அதாவது லிட்டரலாக அந்த கம்யூனிஸ்ட் லாங்குவேஜை நீங்கள் பார்க்கலாம். ஹெகிமோனிக் பவர், யாருமே கேள்வி கேட்க முடியாத எதாச்ச அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மோடியோடைய பிஜேபி முதல் முறை பெங்காலை வென்றது எப்படி அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சிருக்கு, கேரளாவில் நடந்து முடிஞ்சிருக்கு. எல்லா தொகுதிகள்லையுமே இங்க இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே, குறிப்பா இப்ப தோத்த ஒரு மிகப்பெரிய பாதிக்கப்பட்ட கட்சி திமுக தான். யாருமே எந்த குற்றச்சாட்டையும் வைக்கல. ஏன்னா அவங்கவுங்க பூத் ஏஜென்ட்ஸ், அவங்க கட்சி ஆட்கள் தான் அதிகமாக கூட போனது. இப்போ இவங்க இந்த தலையங்கம் என்ன சொல்ல வருதுன்னா 90 லட்சம் வாக்காளர்களை எடுத்து ஒரு தேர்தலை நடத்தி அதுல ஒரு ஹிந்து பார்ட்டி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான நரேட்டிவை செட் பண்றாங்க அப்படின்றத பாக்குறோம். இதுல ஹெகிமனிக் பவர் அப்படின்றது இந்த அத்தாரிட்டிசனிசம் உடைய ஒரு கிரிட்டிக்கா நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த அரபு நாடுகள், இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அந்த ஆடியன்ஸுக்குன்னு இது ஏதோ ஒரு இந்துக்கள் மட்டுமே வாழக்கூடிய நாடு அப்படின்ற மாதிரியான ஒரு போர்ட்ரையில் இவங்க பண்றாங்க. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் அங்க வசிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஆட்கள் 7 லட்சம் பேருக்கும் அதிகமாக கத்தார்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா பங்களாதேஷ். ஏன்னா பங்களாதேஷோட எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய நாடு. இந்த தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பங்களாதேஷத்தோடைய பாராளுமன்றத்தில் அவங்களோட எம்பி சொன்னது, இந்தியாவில் வெஸ்ட் பெங்காலில் ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சா லட்சக்கணக்கான பங்களாதேஷியர்கள் அங்கேருந்து வெளியேற்றப்படுவாங்க, இது நமக்கு ஒரு கிரைசிஸை உண்டாக்கும், இதை நமக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லி ஆன் த ரெக்கார்டு அவங்க பாராளுமன்றத்தில் பேசினது இருக்கு. இப்போ பங்களாதேஷ் ஊடகம் எப்படி கவர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இண்டிபெண்டா கவர் பண்ணல. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலிகுடி காரிடர் ஒரு நேஷனல் செக்யூரிட்டியா அவங்க பயன்படுத்துறாங்க, அதை லோக்கல் பாலிடிக்ஸுக்கு பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி பெங்காலி மொழி பேசக்கூடிய அங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இவங்க நம்ம பக்கம் அனுப்புறாங்க அப்படின்ற மாதிரியான சில கட்டுரைகள் அங்க பார்க்க முடியுது. ஓவராலா இந்த எலெக்ஷனை ஒரு பைலேட்ரல் த்ரெட்டா அவங்க பாக்குறாங்க பங்களாதேஷ்ல. ஏன்னா பட் அவங்க பத்திரிகைகள் இதை நெகட்டிவா எழுதல, அல் ஜசீரா மாதிரியோ இல்லை வெஸ்டர்ன் ஊடகங்கள் மாதிரியோ எழுதல. பட் இது ஒரு கன்சர்னை ஆரம்பிக்க போகுது அப்படின்றத தெளிவாக அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கே 4ஆம் தேதி சாயங்காலமே அங்க இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிஜேபி லீடர் இங்க இருக்கக்கூடிய பங்களாதேஷிகள் உடனடியாக வெளியேறுங்கன்னு சொல்லி அந்த ஒரு அதிரடி அறிக்கையும் கொடுத்திருந்தார் அவரு. ஸோ அதோடைய தாக்கம் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு உத்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேஷனல் மீடியாவுடைய கவரேஜ் அமெரிக்கா ஸ்ட்ராட்டஜிக்கா அதே மாதிரி எச்சரிக்கையோடு இதை பார்க்குறாங்க. பாகிஸ்தான் சித்தாந்த ரீதியா ஒரு அலாம் கிரியேட் பண்ற மாதிரி இந்த நியூஸை கொண்டு போறாங்க. அல் ஜசீரா பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகத்தை பத்தி ஏதோ 70-90 லட்சம் வாக்காளர்களை எடுத்து இவங்க தேர்தல் நடத்துறாங்கப்பா அப்படின்னு ஜனநாயகம். இவங்க நாட்டிலே ஜனநாயகம் கிடையாது, ஒரு குடும்பம் தாங்க ஆண்டுகிட்டு இருக்கு. பங்களாதேஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஆங்ஷியஸா இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பெருமளவுக்கு வரவேற்பு இருக்கு. ஆப்வியஸா இதுல 100 சீட்டை திருடிட்டாங்க, 50 சீட்டை மட்டும் திருடிட்டாங்கன்னு சொல்லி சில இந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில குரல்களும் எழுது. ஸோ மேஜரா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நம்ம உத்து கவனிக்க வேண்டியது. இப்போ இந்தியாவுடைய பார்டர் ஸ்டேட்ஸ் இதுல பஞ்சாப் ஒன்றை தவிர மிச்ச எல்லா ஸ்டேட்ஸுமே இப்போ நேரடியாவோ இல்லை கோயலேஷன்லயோ பிஜேபி ரூல் கீழே இருக்கு. குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப் அண்ட் ஹிமாச்சல், இந்த 2 மாநிலங்களை தவிர அநேகமா பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் ஸ்டேட்ஸ் அப்படின்றது இங்க கைக்கு வந்துருச்சு. இப்போ பஞ்சாபை பொலிட்டிக்கலி பிஜேபி கிளியரா டார்கெட் பண்றாங்க. அது வெறும் இன்னொரு ஸ்டேட்ல வின் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா பார்டர் ஸ்டேட்ஸோடைய பாலிடிக்ஸ் அப்படின்றது கிளியர் கட்டா வேற. அதுல நேஷனல் செக்யூரிட்டி இருக்கு. இப்போ வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஊடுருவ கூடவங்கள தான் நம்மளுடைய காவல்துறை இங்க திருப்பூர்ல கைது செஞ்சுட்டு இருக்காங்க.
ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பார்டர் ஸ்டேட்ஸோட செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்னுடைய ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா வெகு விரைவில் நேஷனல் ரெக்கார்ட் ஆஃப் சிட்டிசன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய என்ஆர்சி சிஏஏ கொண்டு வருவாங்க. ஒரு கணிசமான அளவுக்கு இங்கே இல்லீகலாக இருக்கக்கூடிய பங்களாதேஷிகள் நிச்சயமாக வெளியேற்றப்படுவாங்க. அந்த குறிப்பிட்ட டைமில் இந்தியா பங்களாதேஷ் உறவு கண்டிப்பாக சில பிரச்சனைகளை வந்து சந்திக்கும். வெளிநாட்டு ஊடகங்கள் அப்படியே ஹியூமன் ரைட்ஸ்லாம் பேசுவாங்க. இதே அமெரிக்காவில் அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து இந்தியர்களை கையை சங்கிலி போட்டு இங்கே அனுப்பிச்சா அது வந்து ஓகே, ஏன்னா அவங்க நாட்டை காப்பாற்றுறாங்க, ஏலியன்ஸ் அப்படிம்பாங்க. நம்ம நாட்டில் பண்ணும்போது அது மனித உரிமை மீறல் அப்படின்வாங்க. பட் நம்ம வீடு நமக்கு மட்டும்தான், நம்ம நாடு நமக்கு மட்டும்தான்றதுல மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன். நம்மள பல பேர் பேங்க்ல முதலீடு பண்ணி 5 to 6% ரிட்டர்ன் எடுப்போம். ஆனால் இந்த என்எஃப்ஓட இண்டெக்ஸ் சிஏஜிஆர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 26.3%, 20.1%, 5 வருஷம் மற்றும் 10 வருஷத்துல கொடுத்துருக்கு. இது கண்டிப்பா பேங்க் டெபாசிட்ல இருந்து நமக்கு கிடைக்கிறத விட அதிகம். இதோட என்ஏவி 10 ரூபா. நம்ம எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்மளோட மந்த்லி பிரீமியமை விட 120 மடங்கு நம்மளுக்கு இதற்கான ஆயில் காப்பீடும் கிடைக்கும். ஈவன் நம்ம வந்து ஒரு 2 லட்ச ரூபா வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணா கூட அதுல கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு வரி விலக்கும் இருக்கு. இப்போ என்ஆர்ஐஸ் எடுத்தீங்கன்னா நீங்க மாசம் ஒரு 18,000 ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இதுல இருந்து ஆல்மோஸ்ட் 2 கோடி வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கங்க. இதுல 5 வருஷம் லாக்இன் இருக்கு. ஸோ 5 வருஷத்துக்கு நான் என் பணத்தை கையை வைக்க மாட்டேன், அந்த அளவுக்கு என்னால் சேமிப்புல இருந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுன்றவங்க மட்டும் இதை பத்தி யோசிங்க. ஸோ வருங்காலத்துக்கு ஒரு சிறு முதலீட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணணும்னு யோசிக்கக்கூடியவங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இதோட டீட்டெயில்ஸை பாருங்க. இதற்கான கடைசி தேதி மே 15. இதுதான் அந்த என்எஃப்ஓடைய லாஸ்ட் டேட். இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கு. இந்த வீடியோவில் வர கியூஆர் கோடை கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். தமிழ் இங்கிலீஷ்லேயும் வரும். உங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்களோட ஏஜென்சியை வந்து கூட உங்கள் வீட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ புதுசாக வரக்கூடிய அரசாங்கத்துக்கு எப்படி மக்களுடைய வாழ்வு தரத்தை உயர்க்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய ஃபியூச்சர், நம்மளுடைய செக்யூரிட்டி, நம்மளோட லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பொறுப்பு நமக்குமே இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்னக்கூடிய என்எஃப்ஓ அதோடைய லாஸ்ட் டேட் 15 மே. ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய கியூஆர் கோட்லையோ இல்லை டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய லிங்க்கையோ கிளிக் பண்ணி இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.